மக்களே வணக்கம். டெய் தற்குறிகளா, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம திறந்தாலே கேவலமா இருக்குதுடா. தாவேக்காவினர் அந்த இடத்துல பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க. தாவேக்காவினர் கைது. என்னதாடா நீங்க? கேவலமா இருக்குது. உங்க அண்ணன் தான் சிஎம் ஆயிட்டாரு. அந்த ஆட்சி அதிகார திமிர்ல எல்லா குற்றவாளியும் வெளியில வந்துட்டீங்களா? வெளியில வந்து சேலத்தில் ஓர் பொள்ளாச்சி சம்பவமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பெண்களின் வீடியோவை எடுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. சென்னை ஆலந்தூரில் கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை எடுத்த தாவேக்க பகுதி செயலர் வேம்புலி மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன பொண்ணுல இருந்து 80 வயசு மூதாட்டி கூட விட மாட்டீங்க. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் பதிவான வழக்குல தாவேக்கவினர் தான் கிட்டத்தட்ட 85%. நான் போன காணொலியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட போட்டிருந்தேன். ஊர்ல இருக்கிற பொறுக்கிக, பாலியல் குற்றவாளிகள் எல்லாருமே வந்து தாவேக்காவில சேர்ந்துட்டாங்க. அந்த தாவேக்காவில சேர்ந்த உடனே அவங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தப்புகளை வந்து ரொம்ப தாராளமயத்தோட ஃப்ரீ மோஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நீங்க எந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி திட்டங்கள் ஆரம்பிச்சாலும் சரி, நிச்சயமா சொல்ற இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அண்ணன், நீங்க வாயை திறந்து பேசுங்க. இங்க 85% பேர் தப்பு பண்றவங்க யாருன்னா உங்க கட்சி தொண்டர்கள், உங்க கட்சி ரசிகர்கள், உங்களை தேர்ந்தெடுத்த ரசிகர்கள்.